அனைவருக்கும் வணக்கம். நான் பிரியதர்ஷினி. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள் பார்க்க போறோங்க. ஹார்ட்ஸ் ஆஃப் தமிழ் மக்கள்ல நிறைய எமினன்ட் பர்சனாலிட்டிஸ் ப்ரொஃபஷனல் லைஃப்ல சாதிச்சு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டெக்கேடாவோ இல்லை 2 டெக்கேடாவோ இண்டஸ்ட்ரியில இருந்து அவங்களுடைய இன்சைட்ஸை உங்களுக்காக கொண்டு வர போறோம். மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திரு சார்ல்ஸ் காட்வின் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஜோஹோட ஹெச்ஆர் லீடர். அவர்கிட்ட அவரோட பயணங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ இந்த மனித வளத்துறைக்குள்ள நீங்க வந்ததுக்கு அப்புறம் 21 வருஷம் பலவிதமான மனிதர்களை நீங்க சந்திச்சிருப்பீங்க. ப்ரொஃபஷனல் ஜர்னில நீங்க ஒரு ஜாப் சீக்கருக்கோ இல்லைன்னா ஒரு ஒடிஞ்சு போன ஒரு மனுஷனுக்கோ என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, நேற்று இரவு roughly about 11 o'clock ஓகே I saw அப்பார்ட்மெண்ட்ல ஓகே ஒரு அக்கா டூ வீலர்ல ம்ஹும். வந்து டெலிவரி பண்றாங்க. ஸ்விக்கியோ ஜொமேட்டோவோ சம்திங். கொஞ்சம் மனசுல பக்குன்னு அடிச்சது. 11 o'clock தனியா டெலிவரி. அந்த அக்கா பண்ணும்போது நம்மலாம் என்ன பண்ணிருக்கோம்னு என்னையே நான் கேட்டுக்கிறேன். சிம்பிள். தட் மீன்ஸ் வாய்ப்புகள் இன்னைக்கு 2025ல் நான் யாராவது சும்மா இருக்கேன்னு சொன்னா ஐம் சாரி டு சே நான் ஒத்துக்க மாட்டேன். ஐ வில் நாட் அக்செப்ட். நான் சும்மா இருந்தேன் இவ்வளவு நாட்கள் இவ்வளவு மாதங்கள் அப்படின்னு எதுவுமே பண்ணாம இருந்தேன் காரணங்கள் இல்லாம அவங்கள நான் நெக்ஸ்ட் லெவல் இன்டர்வியூக்கு நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன் இஃப் ஐ எம் தி இன்டர்வியூவர். ஏன்னா இன்னைக்கு ஒரு டீ கடை வச்சு பிழைக்கலாங்க இந்தியாவில், சென்னையில் வாய்ப்புகள் பல. காலேஜ் படிக்கிற பையன் ஈவினிங் ஸ்விக்கி ஓட்டுறான். பிடித்ததை செய், வாழ்க்கையில் சாதிக்கலாம். தட் ஷோஸ் ஹவு பேஷனேட் யூ ஆர் இன் வாட் எவர் யூ வாண்ட். ரெண்டாவது, இன்னைக்கு 2025ல் நான் எல்லாருக்கும் சொல்றது, யுவர் மென்டல் பீஸ் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எனிதிங். கிளியர்? தேர்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட், நீ பிடிச்சதையும் செய்கிற, மன நிம்மதியும் தரல, மன நிம்மதியும் தேடி அந்த தொழிலையோ துறையோ எடுக்கிற. மூணாவது, நீ பார்க்க வேண்டிய காசை பார்க்கல அப்படின்னா வித்தவுட் மணி. ஏன்னா மணி இஸ் பேசிக். ஏன்னா பசங்க தப்பா புரிஞ்சுக்கிறது தான். நீங்க பிடிச்சதை செய்யுன்னு சொன்னீங்க, மன நிறைவும் ஹாப்பினஸும் மென்டல் பீஸும் வேணும்னு சொல்றீங்க. காசு வரலன்னு நான் சும்மா பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்சது. யார் காசு? ரைட். டோன்ட் நோ, உனக்கு காசு இருக்குன்றதுக்காக பண்ணாது. ட்ரை டு நோ என்ஷோர் யூ ஆர் மேக்கிங் மணி அவுட் ஆஃப் இட் அஸ் வெல், பட் கிவ் சம் டைம். ஸோ திஸ் இஸ் தி ஸ்மால் சிம்பிள் ஃபார்முலா ஐ ஃபீல். நிறையா இருக்கும், பட் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிப்படைன்னு நினைப்பேன். ஒன். அடுத்தது, பிடிச்ச வேலை கிடைக்கல, மென்டல் பீஸ் ஓரளவுக்கு இருக்கு, பாதி இல்லை. அப்படி பார்த்தா எனக்கு என்னுடைய 3.5 வயசு பாப்பாவுக்கும் தான் மென்டல் பீஸ் இல்லை. ஏன்னு சொல்கிறேன், ஸ்கூலுக்கு போகிறது அவ்வளோ பிடிக்கும். இந்த வாரம் திங்கக்கிழமை ரெடி ஆகிட்டோம் ஸ்கூலுக்கு. திடீர்னு அவங்க வாட்ஸ்அப் குரூப் சடனாக காலையில் எழுப்பி விட்டு என் பையன் போயிட்டான் ஸ்கூலுக்கு. பாப்பாவுக்கு ஸ்கூல் பார்க்குறோம், இவங்களுடைய டேட் ஹஸ் பீன் ஷிஃப்டட் டு த நெக்ஸ்ட் மண்டேன்னு போட்டிருக்கோம். ஷீ இஸ் ஆங்க்ரி லைக் எனிதிங் பிகாஸ் ஸ்கூலுக்கு போக முடியல. ஸோ சம்டைம்ஸ் வி நீட் டு வெயிட். மன நிம்மதி கொடுக்கலனாலும் சில விஷயங்கள் ஓரளவுக்கு, ரைட், 100% சொல்ல முடியாது, ஓரளவுக்கு மன நிம்மதியும் மென்டல் பீஸையும் பிடிக்காம ஃபோர்ஸ்ஃபுல்லாக கட்டாயத்தில் அப்படின்றது இல்லாமல் ஏதாவது ஒரு இன்டர்ம் ஜாப்னு சொல்லுவாங்கல்ல, ஏதாவது ஒரு தற்காலிக டேக் சம் திங், மேபி அது பிடிச்சி போகலாம். தனுஷ் சொல்கிற மாதிரி சிலதெல்லாம் பண்ண பிடிக்க பார்க்க பிடிக்கும்ன்ற மாதிரி. மூணாவது, டோன்ட் எவர் கிவ் அப் ஆன் யுவர் ட்ரீம். லாஸ்ட் இதை சொல்லுவேன், பிடிச்சத மைண்ட்லயே நெஞ்சில குத்தி வச்சுக்கோ, பச்சை குத்துன மாதிரி. கோ ஃபார் இட், மேக் இட். அது கிளாசிக் எக்ஸாம்பிள் பி எங்க அண்ணன், என்னுடைய கசன் பிரதர். சென்னையில் சிம்பிள் ஸ்டோரி, ரியல் ஹேப்பன்ட். சாதா குடும்பம், ரோடா நல்லெண்ணெய் வித்தாரு, அந்த மாதிரி நிறைய பொருட்கள், சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங். தி பார்க், ஜெமினி ஃப்ளைஓவர் கிட்ட ஒரு நாள் திங்கட்கிழமை காலையில் பஜாஜ் MIT ஸ்கூட்டர், ஒரு பஸ் வந்து காலில் ஏறி படுத்த படுக்கை ஃபார் ஃபியூ இயர்ஸ். எல்லாரும் இதுக்கு மேலே ரொம்ப கஷ்டம், நல்வீழ்வேன் என்று நினைத்தாயோன்ற வார்த்தைக்கு ஏற்ற மாதிரி எந்திரிச்சு நடந்து திருப்பி வேலையை ஆரம்பிச்சு நல்ல ஒரு பொறுப்பில் நோக்கியா ஃபேமஸ். எப்போ 3310 13,500 ரூபா
ஓகே. அந்த இந்தியால லான்ச் பண்ணி அந்த மாதிரி இருக்குல்ல, பெரிய பொறுப்புல இருந்தார் அப்போ. வாவ்! இந்தியா தமிழ்நாட்டினுடைய ஹெட் மார்க்கெட்டிங், சவுத் இந்தியாவுடைய ஹெட் மார்க்கெட்டிங், கல்யாணம் ஆகுது, 2 குழந்தைகள், இந்தியாவினுடைய பெரிய பொறுப்பு, பல உயரங்கள். ஓகே. வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். ஓகே. ஆவரேஜ் இல்ல, பெருசா he didn't get involved in his studies or he didn't find interest towards it. ஓகே. பாருங்களேன், அவ்வளவு ஃபேமிலி செட்டில் ஆகி நல்ல சம்பாதிச்சு அது பிடிச்ச வேலையான்னு கேட்ட பெரிய கேள்விக்குறி. ஓகே. பட் he took it as a challenge and he started liking it. ஓகே. ஆனாலும் அவருடைய கனவை விடல. Okay. எந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்டும் இல்லை வீட்டில். ஓகே. அவருடைய சொந்த உழைப்பில் ஞானமாக சேவ் பண்ணி he wanted to become a pilot. ஓகே. இப்போ என்ன ப்ராப்ளம்னா, அந்த மெடிக்கல் சிச்சுவேஷனில் பைலட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. It took so many years for him to come back and get revived. இன்னைக்கு பைலட் ஆயிட்டார். ம்ஹ்ம். பல வருடங்கள் Wow. கழிச்சு. ஓகே. ரெண்டாவது அடுத்தது என்னன்னு கேட்போம்ல எல்லாரையும் பார்த்து, he wanted to become a pilot trainer. இன்னைக்கு ஓகே. பைலட் ட்ரெயினர் ஆயிட்டாரு. வாவ்! மூன்றாவது சாதாரண வீடு, நோ ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், நத்திங். ஓகே. தன்னுடைய சொந்த உழைப்பும் கடவுளுடையது தான். he wanted to buy aircrafts. ஓ. ஏர்கிராஃப்ட்ஸ் வாங்கிட்டாரு. இன்னைக்கு Wow. ஏறக்குறைய 20 ஏர்கிராஃப்ட் வச்சுட்டு ஏர்லைன் அகாடமி வச்சிருக்கிறாரு. வாவ்! இதுக்கு மேல நம்ம போய் எங்க போய் இன்ஸ்பிரேஷனை தேடணும்? அமேசிங் சார். ஸோ நான் 3 வெரைட்டி சொன்னது இதுதான். ஓகே. யூ வில் பி இன் எனி ஒன் ஆஃப் திஸ். வாவ்! எக்காரணத்தை கொண்டு அந்த 3வது சொன்ன பாருங்களேன், ம்ஹ்ம். பச்சை குத்தி வச்சுக்கோங்க. ஓகே. கண்ணு மூடுறதுக்குள்ள அதை அடையாம கண்ணு மூடக்கூடாது. இன்ஸ்பைரிங் சார். எனக்கு இப்போ நீங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது நெறைய எமோஷனலா அடி வாங்கியிருப்போம்ல சார், இந்த ஜர்னில. நீங்க இந்த ஜர்னில உங்களோட எமோஷனல் இன்டெலிஜென்ஸ எப்படி நீங்க பயன்படுத்துனீங்க? உங்களுடைய நெறைய சக்சஸ் வரும்பொழுது ஆகட்டும், ஒடிஞ்சு போற டைம் ஆகட்டும், அது நீங்க நம்ம மக்களுக்கு எப்படி சொல்லணும்னு நினைக்கிறீங்க? எல்லாம் அப்பா அம்மாட்ட இருந்து தான் வருது. ஐ திங்க் ரூட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. மேபி ஐ எம் பிளஸ்ட் டு ஹேவ் சச் லவ்லி ரூட்டட் பேரண்ட்ஸ் இன் ஓகே. டர்ம்ஸ் ஆஃப் அவர் கல்ச்சர், ஓகே. மரியாதை, ப்ரியாரிட்டி எது பண்ணணும் அப்படின்னு. ஓகே. எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தது சில விஷயங்கள் தான். ம்ஹ்ம். காசு பின்னாடி மட்டும் போயிடாது. ஓகே. மணி கான்ட் கிவ் யூ ஹாப்பினஸ், மணி இஸ் இம்பார்ட்டன்ட், எஸ். பி வைஸ். எஸ். அம்மா சொல்லிக் கொடுத்தது ம். எக்காரணத்தை கொண்டும் ம். காலரை மட்டும் தூக்கிடாது. ம்ஹ்ம். அப்புறம் அம்மா சொன்ன வார்த்தை இதுதான். ஏன்னா சென்னைக்கு வரோம்ல, எவ்வளோ புத்திமதி சொல்லுவாங்க. இந்த ம். 2 புத்திமதி இதுதான். அப்பா ஓகே. சொன்னது காசு, பி கேர்ஃபுல், பி ட்ரூ டு யுவர் செல்ஃப், அவ்வளோதான். ஓகே. யாருக்கும் எந்த ஹார்மும் பண்ணாமல் எதுனாலும் ஓப்பனாக சொல்லிடு. ஓகே. அம்மா சொல்லிக் கொடுத்த ஒரே லெசன், நான் வரும்போது எக்காரணத்தை கொண்டும் காலரை தூக்கிடாத. அதோடைய ஓகே. வார்த்தை வரிகள் அம்மா சொன்னது. ஓகே. அஹ், சின்ன வயசுல சொல்லுவாங்க, ரொம்ப பறக்காதடா, ஆ. காலு பாதம் தரையில ம். தங்கி இருக்கணும். ம். எவ்வளவு ம். உயரங்கள் போனாலும், எவ்வளவு பதவி வந்தாலும், எவ்வளவு பணம் வந்தாலும், எவ்வளவு புகழ் வந்தாலும் ட்ரூ. அப்படின்றது. அது சம்ஹவ் ஃபர்ஸ்ட்ல இருந்தே நம்மளுக்கு ரொம்ப தெளிவு. ஓகே. ஸோ டிஸ்டிங்ஷனில் பாஸ் பண்ணிட்டேன்னு காலர் தூக்குறதுக்கு ஒன்றும் இல்லை. ஓகே. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டேன்றதுக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு முதல் வேலை கிடைச்சிருச்சுன்னு ஒன்றும் இல்லை. ம்ஹ்ம். நம்ம முயற்சி எடுத்தோம், கடவுள் பட் அண்ட் கூட இருக்கிறவங்களுடைய சப்போர்ட். இட்ஸ் நாட் இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் எஃபர்ட். சம்ஹவ் இயற்கை டைம்னு ஒன்று இருக்குல்ல, எஸ். நேரம், எஸ். என் நேரம் நேரம். அப்படின்ற. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன். டு வண்டர்ஃபுல். டு லை லோ ஓகே. இன் ஓகே. எவ்ரி சிச்சுவேஷன். டோன்ட் ஓவர் ஹைப். ஓகே. எஸ், செலிப்ரேட், பட் லாங் வே டு கோ. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அடிக்கடி போடுவேன், மை பெஸ்ட் இஸ் எட் டு கம். எஸ். ஆனால் ஹேவிங் செட், எனக்கு அடைய வேண்டிய அத்தனையும் நான் அடைஞ்சிட்டேன் லைஃப்பில். டச் உட். வண்டர்ஃபுல். டச் வுட். அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம். கடவுள் இதில் ரெண்டு கடவுள் பாருங்களேன், பிடிச்ச வேலை வேணும்னு நினச்சேன், கிடச்சிருச்சு. வாவ்! காலேஜ் முடிக்கும்போது 3 ஆசை. ஓகே. ஒன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவை பார்த்தாங்க. யூ வாண்ட் பார்த்தீங்களா? யூ வாண்ட் பிலீவ், ஓ! எங்களுடைய காலேஜுடைய 175வது வருட பட்டமளிப்பு விழா கான்வகேஷன். ஓகே. ஐ வாஸ் பார்ட் ஆஃப் தட் பர்டிகுலர் பேட்ச். ஓகே. சீஃப் கெஸ்ட் நேம் இன்வைட்டில் பார்க்குறேன், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் சார். வாவ்! எனக்கு மண்டையில் செம ஷாக். ஓகே. ஒரு சின்னதாக ஆசைப்படுறது இவ்வளோ ஈஸியாக நடக்குமா? ஓகே. ஸோ இது நான் எல்லாருக்கும் சொல்கிறது தான். உனக்கு என்ன வேணும் ஆசைப்படு. நீங்க ஆசைப்படும் பொழுது டவுட் பட்டீங்களா? இல்ல முழுசா பிலீவ் பண்ணீங்களா? முழுசாக பிலீவ் பண்ணணும் கிடையாது, ஓகே.
எப்படியா பாப்பன்ற ஒரு இது இருந்தது, எங்கேயாவது தூரத்துலயாவது பாப்பன்ற ஒரு சின்ன ஒரு இது இருந்தது. Wow. இவ்வளவு பக்கத்துல பாப்பன்னு நான் நினைக்கிறேன். நினைக்கல. ஏன் அப்படின்னா ஆஹா. அப்துல் கலாம் ஐயா இந்தியா, ப்ராக்டிகலி ஐம் ஸ்பீக்கிங். Yes. ஓகே, Yes. அப்துல் கலாம் ஐயா தமிழ், ம். அப்துல் கலாம் ஐயா ராமேஸ்வரம் பக்கத்துல. ம். அப்படின்னும் போது எங்கேயாவது வாய்ப்பு சாகிறதுக்குள்ள எங்கேயாவது கிடைச்சிரும், எங்கேயாவது தூரத்துல இருந்தாவது பாத்திர முடியும் அப்படின்ற ஒரு வியப்பு. Okay. அது 100% எங்கேயாவது நடக்கும்ன்ற ஒரு இது இருந்தது. சரிங்க. அது என்ன தைரியத்துல அதை நம்பினேன்னு தெரியல. Wonderful. டவுட் இருந்ததான்னு கேட்டீங்கன்னா சத்தியமா இல்ல, Okay. எனக்கு தோணல. Okay. மேபி Okay. ரெண்டாவது கனவு டிபிக்கல் தமிழ் நாடு கல்ச்சர் ஆர் இந்தியன் கல்ச்சர், நல்ல எம்என்சி. Okay. ஏன்னா தொழில் அப்படின்றது தோசை மாஸ்டர் தான் முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்போ பிஜி டிகிரி வச்சுட்டு நான் எங்க போய் தோசை சுடுறது? Okay. சுடலாம், பட் இம்மீடியட்லி வை, Okay. அது இருக்கட்டும், எங்கேயாவது ஒரு ஓரத்தில் என்னைக்காவது தேவைப்படுற நேரம் சுடலாம். நல்ல எம்என்சி. Okay. மூன்றாவது ஒரு ஒரு காம்பினேஷன் ஆஃப் ஃபியூ திங்ஸ். ஒன்று 10 to 15 இயர்ஸ் ஒரு ரஃப்லி 12 to 15 இயர்ஸ் ஆயிரும் அப்பத்த புரிதல், மேனேஜர் டெஸ்டினேஷன் வரணும். Okay. ஏன்னா தட்ஸ் அ ப்ரைடு. அண்ட் அப்பதான் பொண்ணு கொடுப்பாங்க Ah. லிட்டர்லி நம்ம Yes. நாட்டில். Yes. அண்ட் அந்த விசிட்டிங் கார்டு, Okay. ரைட், மேனேஜ். ஏன்னா அதுதான் டிப்பிக்கலாக நம்மளுடைய இந்தியன்ஸுடைய பேரண்ட்ஸுடைய சொசைட்டினுடைய ஒரு அங்கீகாரம்னே சொல்லலாம்ல. அப்போ Okay. கடைசி ஆசை அப்படின்னு சொல்ல போனோம்னா ஒரு 25-30 வருஷத்துல 30-35 இயர்ஸ்ல Okay. மனிதவளத்துறையினுடைய ஹெச்ஆர் லீடர் ஆகணும். Wonderful. இந்த சேலரியில் இருக்கணும். கால்குலேஷன் 30 Okay. இயர்ஸ் ஆஃப் Okay. எக்ஸ்பீரியன்ஸ்ல Okay. இந்த சேலரியில் இருக்கணும். Okay. பிடிச்ச பெண்ணை கல்யாணம் பண்ணணும். Mhm. குழந்தைகள் வேணும். Okay. அந்த குழந்தைகள் வேணுன்றது ஆசையிலேயே ஒரு பையன் ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு. நினைச்சீங்க. ஸோ ஐ டோன்ட் நோ வெதர் ஐம் லக்கி, வெதர் இட்ஸ் Wow. டைம் ஆர் வாட் யூ திங்க் யூ கெட் இட். சிம்பிள். Amazing, sir. இப்போ 3 கனவு நிறைவேறிச்சு. Okay. 4வது கனவு தேடிட்டு இருக்கேன் இப்போ. கேட்டுட்டு இருக்கீங்க. லிட்டரலி Okay. ஐம் ட்ரைங் டு இன்டர்வென் மை செல்ஃப். Okay. எஸ், இவ்வளவு வருடங்கள் ஓடிடுச்சு, அடுத்தது என்ன வேணும், Okay. அந்த தேடல் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். Okay. டோன்ட் பி. ஸோ இப்போ அதுதான் மை பெஸ்ட் இஸ் செட் டு கம். Okay. நெவர் செட்டில் டவுன். Okay. லாங் வே டு கோ. Okay. யூ டோன்ட் டிசைட் திஸ் இஸ் Okay. யுவர் டெஸ்டினி ஆர் திஸ் இஸ் யுவர் Okay. ஃபைனல் மேட்ச். Okay. ஒரு சின்ன விஷயம் மாத்தின போல இருக்கு சார். லைக் ஸ்டே இன்டெலிஜென்ட், ஸ்டே ஹங்க்ரி மாதிரி இருக்கு நீங்க Yes. சொல்றத பார்த்தா. இட்ஸ் ரியலி நைஸ். அண்ட் இந்த ஹெச்ஆர் லீடர் அப்படின்னு வரும்பொழுது 90s கிட்ஸை நீங்க பார்த்துருப்பீங்க, 2K ஹேண்டில் பண்ணிருப்பீங்க. இப்போ அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஜென்சி சொல்றாங்க, ஆல்ஃபா சொல்றாங்க, அப்படியே அது வளர்ந்துட்டே தான் சார் போகும் போல. எப்படி இந்த 3 பேரோட லைக் அவங்களுடைய நடத்தை இல்லை அவங்க வந்து வேலை அணுகிற விஷயமா இருக்கட்டும், எப்படி நீங்க அதை பார்க்குறீங்க, எப்படி நீங்க ஹேண்டில் பண்றீங்க அவ்வளோ பேரோட எமோஷன்ஸ் எல்லாம்? ஏன்னா இன்றைக்கும் நிறைய இண்டஸ்ட்ரியில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஐடி கோர் எஸ். மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியில் ஐநோ பல கம்பெனிஸில் உங்களுக்கே தெரியுமே, தாத்தா, பிள்ளை, மகன், ம். பேரன், ம். 5 ஜென்ரேஷன். ஓகே. அந்த கம்பெனியெல்லாம் 175 இயர்ஸ், 200 இயர்ஸ் ஓல்டு. So many companies are there in Ambattur and so on if you get into a plant. And True. that's how typically even now. Yeah. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இன்னைக்கு என்ன பொறுத்தளவு அண்ட் இட்ஸ் காமன் அட்லீஸ்ட் 3 generations ஈஸிலி. அண்ட் இன்னைக்கு நிறையா இண்டஸ்ட்ரியில் நிறையா ஆர்கனைசேஷனில் ஏஜ் லிமிட் இஸ் ஆல்சோ ஃப்ளெக்சிபிள் எஸ். பியாண்ட் 60 or 58 and so on. ஸோ நான் என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறேன் அப்படின்னா எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் வேறு தான். ஓகே. டிப்பிக்கலாக நம்மளையே எடுத்துக்கோமே, எஸ். நம்ம அப்பா அம்மாவுடைய கையில் இருக்கும்போது மீனிங் ஒரு ஸ்டேஜ் வர 18 வயசு ஆயிடுச்சு மேஜர் அப்படின்னு சொல்றது சிம்பிள் சொல்லும் போது, ஆர் வீட்டை விட்டு நம்ம வெளியே இருக்கும் போது எதெல்லாம் கட்டி போட்டிருந்தோமோ ம். சிலதெல்லாம் லூஸ் பண்ண ஆரம்பிப்போம். True. ஃபார் எக்ஸாம்பிள் நைட்டு 10 மணிக்கு லேட் நைட் ஷோ கொடுவாங்களா ம். நம்ம வீட்டில்? ம். சிம்பிள். இன்னைக்கு விட மாட்டாங்க. ஆமா. இன்னைக்கு என்ன வயது நம்மளுக்கு ஆனாலும் எஸ். ஏன் அந்த டைம்ல True. ரைட். அவங்களால மாறவும் Yeah, yeah. முடியல. ஸோ தட் இஸ் டுடேஸ் ஜென்ரேஷன். ஓகே. Right. ஓகே. ஸோ அப்படி இருக்கும் போது, ஆனால் ஹேவிங் செட், இதுவே என் பையன் ஆ. இப்போ இன்னைக்கு 18 வயசு ஆயிடுச்சா இல்லை Okay. 16 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், ஓகே. அதே அப்பா அம்மா ஓகே. பேரன்னு எப்படி மாறுது? உண்மை. ரைட். அக்ரி. சேம் அப்ளைஸ் டு ஆர் ம். ஒர்க் பிளேஸ் as well. ஓகே. ஓகே. ரைட். யூட் see the difference. எஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, எங்க அப்பா அம்மா என்னையும் ஆர் எனிபடி நம்மளையெல்லாம் எப்படி இது பண்ணாங்களோ, அவங்களுடைய பேரப்பிள்ளைகளையோ யாரையோ அடுத்த ஜென்ரேஷன் குட்டீஸை பார்க்கும்போது அவங்களுடைய பார்வையும் அவங்களுடைய அப்ரோச்சும் அவங்க கொடுக்குற அந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் நம்மளுக்கு அப்படியே பட் Okay. சேம் ஐ ஃபீல்
ரிப்ளிகா அதே தான் ஓகே. ஒர்க் பிளேஸ்லயும் எவ்வளவு ஜெனரேஷன் இருந்தாலும் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், ம்ஹ்ம். எவ்ரி ஒன் இஸ் டிஃப்ரெண்ட், மீனிங் எவ்ரி ஜெனரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே. கிவ் them the space, Give them space. give them the pace, Wow. PAC. ஓகே. மீனிங் அவங்களுக்கான இதை கொடுங்க, சூழ்நிலை கொடுங்க, அவங்களுக்கான அந்த இதை கொடுங்க, ஸ்பேஸை கொடுங்க. அவங்களுக்கான பேஸ்ன்றது வந்து டைமை கொடுங்க. ஓகே. டோன்ட் பி an alarm clock for them. எக்ஸாம்பிள், சிலதெல்லாம் சொல்லி தான் ஆகணும். ம், ம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலன்னா உடம்புக்கு நல்லது இல்லை, அல்சர் வரும். சேம் அப்ளைஸ் டு அவர் ஆஃபீஸ், சேம் அப்ளைஸ் டு அவர் ஒர்க், சேம் அப்ளைஸ் டு அவர் காலேஜ். இன் டர்ம்ஸ் ஆஃப் டைமிங் ஆர் ரெகுலர் ரொட்டீன். லேட் நைட்டு 2 மணிக்கு உட்காந்து மொபைலை பார்த்துட்டு இருந்தேன்னா நல்லது இல்லடா. True. ரைட், சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும், பட் சிலது விஷயங்கள் ஃப்ளெக்சிபிள் ஆகி தான் ஆகணும். இப்போ ஒர்க் பிளேஸ்க்கு போகிறோமே, இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸ் ஸ்பெஷலி இன் ஐடி ஒரு கோடு போட்டு ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே இருக்கணும்னா இருக்க மாட்டாங்க. ம், ம். இன்னைக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் ஃப்ரீடம் பற்றி பேசுகிறோம், ஹைப்ரிட் ஒர்க் பிளேஸ்ன்னு பேசுகிறோம் எல்லா நிறுவனங்கள்லையும், ஸ்பெஷலி இன் ஐடி. 10 to evening 6 is your work hoursன்னு சொன்னால் ம். இன்னைக்கு எவ்வளோ பேர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன் ரெடி டு ஒர்க்? நோ. Oh. 5 நாள் ஆஃபீஸ் வரணும்னா எவ்வளோ பேர் வருவாங்க? ம், வரமாட்டேன். ம். ஆனால் பிடிச்ச நேரம் செய், டேக் கேர் பண்ணிக்கோ. ம். சொல்கிற விதத்தில் அந்த விதம் இருக்குது பாருங்க, Yes. the way we communicate, ஓகே. அதுதான் ஆர்ட் ஆஃப் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஏன்னா இன்னைக்கு ஜென்ரேஷன் பாருங்களேன், ம். நம்ம குழந்தைகளையோ இன்னைக்கு ஒர்க் பிளேஸில் யங்ஸ்டர்ஸையோ நீங்கள் சொன்னது தப்பு இல்லை, சொன்ன விதம் தான் தப்புன்னு எவ்ரி டே இட்ஸ் எ ரிமைண்டர் ஃபார் அஸ். Yes. ரைட், சொன்னது தப்பு இல்லை, சொன்ன சொன்ன விதம். ஸோ அவங்களுக்கான டைமும் சூழலும், ஸோ அந்த ஒர்க் பிளேஸில் அந்த டைமிங்கே பார்த்தீங்கன்னா பிடிச்ச நேரம் செய்யு, ஓகே. ஹெல்த்தை பார்த்துக்கோ, ஓகே. டெலிவரி இதுதான் ம், ம். டைம் லைன், இந்த டைம் லைன். ஸோ சிலர் என்ன பண்ணுவாங்க, எனக்கு காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஓகே. கை நமங்குது, போய் லேப்டாப் எடுத்து தட்டி அப்போ தான் என் மூளை வேலை செய்யுது. True. 6 to 9 I'll work, Yeah. 9 to 12 I'll sleep or whatever, I'll watch a movie. இன்னைக்கு எவ்வளோ எம்ப்ளாயீஸ்க்கு கட்ஸ் இருக்கு, என் மூடு சரியில்லை, ஐம் நாட் ஒர்க்கிங் டுடேன்னு ம், சொல்லுங்க. ம். மென்டலி ஐம் நாட் குட் டுடே, ஓகே. ஐ வாண்ட் டு பி அவே ஃபார் 3 hours 5 hours. எவ்வளோ பேர் கட்ஸ் இருக்கு? பயம், Yeah. வேலை போயிடும். ஏன்னா அது ஒரு கூட்டமும் இருக்கு. True. சி பார்த்தீங்கன்னா மிக்சட் கூட்டமாக இருக்கு இன்னைக்கு இருக்கிற இருக்காங்க. ஜென்ரேஷன். சில இந்த ஜென்ரேஷனில் சிலர்லாம் வந்து வேலையே போனாலும் பரவாயில்ல, வீட்டில் சோறே இல்லைன்னு பரவாயில்ல, எனக்கு இந்த வேலை வேண்டாம், பிடிக்கல. Yes. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஐ வுட் சே ஜென்ரலைஸ் பண்ண முடியாது, Okay. எவ்ரி ஜென்ரேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். பட் ஒன் திங் இஸ் வெரி கிளியர், Okay. டோன்ட் பி ஐடல். Won't be idle. Yes. ஏன்னா அது ரொம்ப பொல்லாதது, Okay. நம்மளை வேற எங்கேயாவது கொண்டு போயிடும், நம்மளை சாவடிச்சிடும். True. ஏன்னா எம்டி மைண்ட் வி நோ, Devil's workshop. யா, அது ரொம்ப 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 உண்மை. Okay. ஸோ தட் இஃப் நாட் டுடே, Okay. டுமாரோ வில் ஹேப். டுமாரோ வாட் எவர் யூ ஆஸ்பயர் வில் ஹேப். மாற்றம் ஒன்றே மாறாதது, இதயம் என்றும் நிலையானது. Hearts of தமிழ் மக்கள். கொற்றவை அப்படிங்கிற இந்த பிராண்ட் பாத்தீங்கன்னா பீடி தொழிலாளர்களை, முக்கியமா பெண்களை ரொம்ப அழகா ஒரு கைவினை பொருட்கள் செய்யற தொழிலாளர்களா மாற்றிருக்காங்க. இவங்க பாத்தீங்கன்னா கோகனட்டோட ஷெல்ஸை அழகா பாலிஷ் பண்ணி இதுல நிறைய விதமான மொபைல் ஸ்டாண்ட்ஸ் நிறைய பொருட்கள் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. ஈகோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸ் பண்றாங்க, சோப்ஸ் அண்ட் நேச்சுரல் ஷாம்பூஸ்